ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் அங்காயப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பம்பூ, மிளகு, ஜீரகம், சுண்டைக்காய் வத்தல், தனியா விதை, வரமிளகாய், சுக்கு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வரமிளகா போட்டுக்கோங்க. 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். எதையுமே எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்கணும். பத்து சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கிறேன். மிளகு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். மல்லி, ஜீரகமெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் இதை நம்ம முன்னாடி வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காயும் மிளகும் வெடிக்கும், ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. வேப்பம்பூவை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். இந்த அங்காய பொடியில் மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணுங்கள்லாம் ஆற்றும். இப்போ மல்லி விதையும் போட்டுக்கலாம். 1/4 கப்பு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. கருவேப்பிலையும் போட்டுடலாம். 1 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது சுகருக்கும் ரொம்ப நல்லதுங்க. சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1 துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தட்டில் மாற்றி ஆற விட்டுக்கலாம். சுக்கை நீங்கள் மிக்சியில் அப்படியே போடாதீங்க, இந்த மாதிரி தட்டி வச்சு போடுங்க, அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போ நம்ம ஆற விட்டது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சூப்பரான சுவையான அங்காயப்பொடி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மூலமாக வீடியோஸ் இதுலேயும் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.